ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தை கிருபையோடு ஆண்டவர் நம்மளை நடத்துவார். கடந்த 7 மாதங்கள் கண்மணி போல் காத்த தேவன் 8வது மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் இந்த வருடத்திலே மிக வேகமாக கடந்து விட்டது. 7 மாதங்கள் முடிந்து விட்டது. 8வது மாதத்திற்குள் அவருடைய கிருபையினால் நாம் பிரவேசிக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமானது எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு இந்த மாதத்திலே தேவன் அதிகமாக மிகவும் அதிகமாக நம் வாழ்விலே கிரியை செய்வார். நம் குடும்பத்திலே கிரியைகளை வல்லமையின் கிரியைகளை செய்ய போகிறார். அற்புதத்தின் கிரியைகளை செய்ய போகிறார். அதிசயத்தின் கிரியைகளை செய்ய போகிறார். நமக்குள்ள அவர் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராகிய அவர் வல்லமையின்படி வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு சொல்லுகிற அங்கிருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு மற்றும் சபை மக்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 3ஆம் அதிகாரத்திலே அவர் ஜெபிக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபிக்கிறார்? இந்த மக்களுடைய வாழ்விலே உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படணும்னு ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஜெபம் பண்ணுகிறார். அதாவது அவர்களுக்குள் பரிபூர்ணம் உண்டாகவும் தேவனுடைய அன்பின் ஆழங்கள் என்ன, கிறிஸ்துவின் அன்பு ஆழம் உயரம் என என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு பரிபூர்ணமான வாழ்வை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அப்பொழுது தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு பக்கம் எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 15லிருந்து 19 வசனத்திலே அவர் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இதே எபேசிய மக்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, உயிர்த்தெழுதின வல்லமை அவர்கள் அறிய வேண்டும், மகத்துவத்தை அவர்கள் அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த இடத்துல உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படணும்னு ஜெபிக்கிறார். ரெண்டுமே உலக பிரகாரமாக அவர் ஜெபிக்கவில்லை. ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு எழுப்புதலின் காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அதே சமயத்தில் அவர் சொல்லுகிறார், நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ள மிகவும் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி மிகவும் கிரியை செய்கிற அவருடைய வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லுகிறார். ஒரு பக்கம் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லமையுடையவர் என்று சொல்லுகிறார். அதிகமாக, மிகவும் என்றால் ரொம்ப அதிகமாக, எல்லாத்துக்கும் மேலானது, எல்லாவற்றிற்கும் மேலானது, அதிகமாக, மிகவும் அதிகமாக, ரொம்ப அதிகமாக ஆண்டவர் கிரியை செய்வேன் என்று இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அநேக நேரங்களில் அதே சமயத்தில் அவர் சொல்லுகிறார், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நம்ம ஜெபிப்பதை விட, நம்ம இமேஜினேஷன் பண்ணுவதை விட, நம்ம கனவு காண்றதை விட, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற நினைவு விட, ஏன்னா நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபங்களிலே குறைவுகள் இருக்கிறது, நம்ம நினைப்பதிலும் குறைவுகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவோடு நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் கிரியை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். கிரியை என்று சொல்லும் பொழுது ஒர்க்ஸ், இந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள
வேலைகளை செய்ய போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசய கிரியைகளை செய்ய போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தடைகள் இருக்கிறது. எங்கும் வாசல்கள் மூடப்பட்டு இருக்கிறது. திருமண தடைகள் இருக்கிறது, வேலை தடைகள் இருக்கிறது, வருமான தடைகள் இருக்கிறது. போராடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே அவர் கிரியை செய்வார், வாசல்களை திறப்பார், அற்புதங்களை செய்வார். அசாரணமான காரியங்களை வல்லமையின் படி என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, அவரால் அது முடியும் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை முடியாத நிலையில் இருக்கிறான், கஷ்டமான நிலைகள் இருக்கலாம், அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கலாம், தடைப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம். இன்றைக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வித்தியாசத்தை காணும்படி செய்ய போகிறார். வசனத்தை நம்புக, விசுவாசிக்கு. வேதத்தில் சிம்சோன் என்ற மனிதனை குறித்து, அவருடைய ஜெபத்தை குறித்து இன்றைக்கு நான் தியானிக்க விரும்புகிறேன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்திலே 18-19 வசனத்திலே வாசிக்கும்போது, இவர் 1000 கழுதத்தாடையை கொண்டு பெலிஸ்தியர்களை கொன்று குவிக்கிறார். இவர் ஒரு யுத்த வீரன். பரிசுத்த ஆவியின் வல்லமை கொண்டு அவர் பயங்கரமான காரியங்களை, பலத்த செயல்கள், அசாரமான காரியங்களை எல்லாம் செய்கிறார். ஆனால் அவருக்கு தண்ணி தாகம் எடுக்கும்போது அவர் புலம்புகிறார். இந்த தண்ணி தாகத்தினாலே நான் பெலிஸ்தியர்கள்ட்ட விழ வேண்டுமா, மறிக்க வேண்டுமா என்று அவர் ஜெபிக்கிறார். பொழுது ஆண்டவர் அந்த மனிதனுக்காக லேகி பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறார், அற்புதத்தை செய்கிறார். அவர் நினைப்பது ஒன்று, தாகத்தினாலே நான் வாடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு வித புலம்பலோடு தான் அவர் ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருடைய வாழ்வில் கிரியை செய்கிறார். இந்த தாகம் என்று சொல்லும்போது அது ஒரு வல்லமையின் தாகமாகவும் இருக்கிறது, ஒரு ஆத்தும தாகமாகவும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய தாகங்களை தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவருக்குன்னு வழியை திறந்து அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார். அதே சமயத்தில் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தில் எல்லாவற்றையும் இழந்து போன, கண் இழந்தவனாக, ஒன்றுமே இல்லாத எல்லாவற்றையும் இழந்து போன, வல்லமையை இழந்து போன அந்த சிம்சோன் ஜெபிக்கிறார், என்னை நினைத்தரலும் என்று ஜெபிக்கிறார். உடனே ஆண்டவர் அந்த மனிதனுடைய வாழ்வில் என்னை ஒரு விசை பலப்படுத்தும் என்று 28வது வசனத்தில் அவர் கேட்பதெல்லாம், என்ன நினையுமப்பா, என்னை மறந்துடாதே, என்னை கைவிடாதே, எதிரிகள்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை கைவிடாதே என்று சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவர் மேலே வல்லமையோடு இறங்குகிறார். அந்த இடத்துல பயங்கர காரியம், 3000 பேரை எதிரிகளை அவர் வீழ்த்துகிறார், பெலிஸ்தியர்களை வீழ்த்துகிறார். பயங்கரமான காரியங்களை சிம்சோனை கொண்டு செய்கிறார். கடைசி பரியந்தம் அந்த சிம்சோனுடைய வாழ்விலே தேவன் செய்தார். ஒன்று தான் அவர் ஜெபித்தார், என்னை நினைத்தல். அவர் ஒரு மனம் திரும்புதலோடு தான் ஜெபிக்கிறார். காரணம், அவர் சின்னில் விழுந்து போனார், பாவத்தில் விழுந்தது நிமித்தம் அப்படி ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமையை கொடுத்து அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளால் செய்ய முடியாத காரியங்கள் இருக்கலாம். ஒரு வசனம், அந்த வசனம் சொல்ல, வல்லவராகி அவருக்கு நான் அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை, சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அனுபவித்தவராய் சொல்லுகிறார், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக, எல்லாத்துக்கும் மேலே அதிகமாக, ரொம்ப அதிகமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். நீங்கள் நினைப்பதை விட, நீங்கள் ஜெபிப்பதை விட ஆண்டவர் இந்த மாதத்தில் வல்லமையான கிரியைகளை, அதிசய கிரியைகளை, அற்புத கிரியைகளை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்வார். பவுலுடைய வாழ்க்கையில் அதை ருசி பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்திலே 11-12 வாசிக்கிறோம். அவரை கொண்டு பவுலின் கைகளில் விசேஷித்த அற்புதங்கள் நடக்கிறது. உருமலை தொட்டவங்களாம் சுகம் பெற்றார்கள், பிசாசுகள் ஓடியது. அப்படிப்பட்ட வல்லமை, ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வல்லமை, தேவனுடைய வல்லமையை தந்தார். இந்த மாதத்தில் அவர் வல்லமையின் கிரியைகளை செய்ய போகிறார், வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க போகிறார், எழுப்புதல் கிரியைகளை நடப்பிக்க போகிறார்.
நம் வாழ்க்கையிலும் கிரியைகளை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும் என்றால், தேவன் கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும் ஆவியானவருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் வல்லமையான கிரியைகளை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், விடுதலையான காரியங்களையும் கூட நமக்கு செய்ய அவர் வல்லமையுடையவராக. இன்றைக்கு நிறைய பேர் பிசாசு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிறான். மந்திரங்கள், செய்வினைகள், தீய சக்திகள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். அது வரும் பொழுது சத்துரு கிரியைகளெல்லாம் அழிக்கப்படும். இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவனுடைய கிரியைகள் நடக்கப் போகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் நடக்கப் போகுது. நீங்கள் விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அவர் என்ன சொல்கிறார் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் விட்டு விலகுங்க. அருவருப்பான வாழ்க்கையிலிருந்து, பாவ வாழ்க்கையில் இருந்த அசுத்த கிரியங்களில் இருந்தெல்லாம் விலகி போய் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அதிகமாக ஆண்டவரை உங்கள் சிந்தை முழுவதும் கர்த்தரோடு இருக்கட்டும், இயேசுவோடு இருக்கட்டும். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வல்லமையான தேவன் அற்புத கிரியைகள் உங்களுக்கு வழி திறக்கிற ஒரு மாதமாக இருக்கும். அதிசயமான கிரியைகளை எல்லாம் ஆண்டவர் செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் அவர் நடத்தி செல்வார், புதிய பாதையிலே நடத்துவார். பலவீனத்தோடு இருக்கிற சகோதரி, இந்த மாதத்திலே உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அநேக மக்கள் வாழ்வில் இருக்கும் கட்டுகள் உடைகிறது, பலவீனங்கள் நீங்குகிறது, பலவீனங்கள் நீங்குகிறது. இந்த இடத்திலே எஸ்தர் என்ற ஒரு மகள் உண்டு. எஸ்தர் என்ற ஒரு மகள் உண்டு. அந்த மகளுடைய வாழ்க்கையில் என்னுடைய கரம் நீட்டப்படுகிறது. மிக தொலைவில் இருந்து இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். அதிசயத்தை நான் செய்கிறேன், அற்புதத்தை செய்கிறேன். இங்கு ஆபிரகாம் என்ற ஒரு வாலிப மகனை தேவன் இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் ஒரு விசேஷித்த கிருபைகளோடு நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு மகள் மர்சி என்னுடைய கரமும் மேலே அமர்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீட்டப்படுகிறது, நீட்டப்படுகிறது, நீட்டப்படுகிறது. எல்லா கட்டுகளும் உடைக்கிறது, எல்லா பலவீனங்கள் நீங்குகிறது, சர்க்கரை வியாதிகள் சுகமடைகிறது. ஹல்லேலூயா. எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுகமடைகிறது, கட்டுகள் உடைகிறது, பலவீனத்தின் கட்டுகள் நீங்கி போகிறது. அசுத்த ஆவிகளின் வல்லமைகள் எல்லாம் நிர்மலம். ஒவ்வொரு வீடுகளிலே கிரியை செய்கிற மந்திரங்கள், செய்வினைகள் எல்லாம் விலகி போவதாக. போன் ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக, இருதய நோய்கள் சுகமடைவதாக, சர்க்கரை வியாதிகள் சுகமடைவதாக, எல்லா பலவீனத்தின் கட்டுகள் நீங்கி போவதாக. ரந்துலா ஷபலா ஹர பூதி அங்கர தேபாபா பாபா பாபா. விடுதலை இறங்குகிறது. அநேகரை தேவன் தொடுகிறார். இந்த மாதத்தில் ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தையை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதத்தில் எல்லா ப்ரமோஷன்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருமான குறைவுகள் நீங்கும், வருமான தடைகள் நீங்கி போவதாக, திருமண தடைகள் நீங்கி போவதாக, குழந்தை பாக்கியத்தின் தடைகள் நீங்கி போவதாக. அற்புதங்களை செய்கிறாக, அற்புதங்களை செய்கிறாக. வெளி தேசத்திற்கு போவதற்காக ஹல்லேலூயா அழைப்பை கொடுக்கிறார், அழைப்பை கொடுக்கிறார். விசா காரியங்களிலே அற்புதங்கள் நிகழும். ஓ ரிக்கத்துலா லிமல தரபலபரபா. எல்லா மந்திர கட்டுகள், சாப கட்டுகள், பிசாசு கட்டுகள், இந்த நாட்களில் கிரியை செய்கிற மாந்திரிகங்கள், அதில் மந்திர கயிறுகள் எல்லாம் அருந்து விழட்டும். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசுகள் அகன்று ஓடட்டும் ஐயா, ஓடட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை கட்டியிருக்கிற சாபங்கள், பாவத்தின் கட்டுகள்,
அசுத்தத்தின் வல்லமைகள், அருவறுப்புகள் எல்லாம் விலகி போகும்படி ஜெபிக்கிற இந்த மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெருக பண்ணுவீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. வயசானவங்களை நீ தொடுபடி ஜெபிக்கிற ஆண்டவரே, வியாதியோடு படுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்திருக்க முடியாதபடி, நடக்க முடியாத கால்கள் சுகமடைவதாக. இரத்த ஓட்டம் கம்மிக எல்லாவற்றையும் சுகப்படுத்துவீராக. கைகளை, கட்டுகளை சுகமாக்கு, முதுகு பகுதியை சுகமாக்கு, சரீர வேதனைகளை நீக்கி போடு, ஸ்கின் அலர்ஜிகள் சுகமடையட்டும் அப்பா. ஆண்டவர், இந்த நாட்கள் அதிகமாக கோல்டு பரவுகிறது. அநேக பிள்ளைகளுக்கு இருமல்கள், சளிகள் இயேசுவின் நாமத்திலே சுகம் அடையபடி ஜெபிக்கிற. வியாபாரத்திலே இருக்கும் தடைகள் நீங்கட்டும். ஹல்லேலூயா. வருமான தடைகள் நீங்கட்டும். அற்புதங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. தேவ கிருபை அநேகர் மேலே இறங்கும்படி ஜெபிக்கிற. ஒரு விடுதலை வருவதாக, சமாதானம் இறங்குவதாக. ஒவ்வொரு குடும்பங்களின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவீராக. மன மகிழ்ச்சியை கட்டளையிடுவீர். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவ ஆவியானவருடைய மாதம், பரிசுத்த ஆவியானவருடைய மாதம், விடுதலையின் மாதம், சமாதானத்தின் மாதத்தை வைக்கிறார். பரிபூர்ணத்தினால் நிரப்புகிறார், பரிபூர்ணத்தினால் நிரப்புகிறார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருகிறார், கிருபைகளை தருகிறார், வல்லமையை தருகிறார், அற்புதங்களை எல்லாம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய கரங்களுக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எந்தெந்த நாட்டிற்குள்ள இதை கேட்கிறார்களோ, எந்தெந்த பட்டணத்தில் கேட்கிறாங்களோ, எந்தெந்த மாநிலத்தில் கேட்கிறாங்களோ, உம்முடைய வல்லமை கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறேன் அப்பா. இந்த இடம் முழுவதிலும் உம்முடைய வல்லமை விளங்கட்டும் அப்பா. இந்த பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி மூலமாக ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன், அதிசயங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களையும் ஆசீர்வதிப்பீராக. பலவீன கட்டுகள் நீங்கி போவதாக. எழுந்திருக்க முடியாதபடி ஃபைனல் கார்டு ப்ராப்ளங்கள் எல்லாம் சுகமடையும்படியாக ஜெபிக்கிற. அற்புதத்தை செய்கிறாக. நடக்க முடியாத கால்கள், ஹல்லேலூயா, எழுந்திருக்க முடியாத சரீர உறுப்புகளிலே புதிய உறுப்புகள் வேலை செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுபோல் எல்லாருக்கும் நன்மை செய்யும்பா. நன்மை இறங்கட்டும், இயேசுவின் நன்மை இறங்கட்டும் அப்பா. இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆகஸ்ட் மாசத்தை அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். அற்புதங்களை செய்யோ, அதிசயங்களை செய்யபடி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மகிமையும் துதியும் கனத்தையும் கிறிஸ்து ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு இந்த மாதத்தை பிரவேசிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு துணையாக இருந்து அவர் கிரியைகளை நடப்பிப்பார். அவருடைய வேலைகள் நடக்கும். அவர் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வேலைகளை செய்வார். அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் காணும்படி செய்வார். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வார். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.